This video is sponsored by PayMode Shopping Off. PayMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. PayMode e-shopping இந்த ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளோட ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்து பொருட்களை வந்து வாங்கி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். மற்ற வெப்சைட்டுகளை விட பொருள் ரொம்ப தரமாகவும் விலை வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். நமக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுறாங்க. நமக்கு 2-3 நாள்லயே வந்துரும். நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முன்னொரு காலத்துல வந்து ஒரு அரசர் வந்து இருந்திருக்காரு. அவர் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த நாட்டுல உள்ள நல்ல திறமை வாய்ந்தவங்க, அந்த மியூசிஷியன் இருப்பாங்கல்ல, அதாவது மேஜிக் பண்றவங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து நமக்கு வந்து ஒரு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவிய பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வர சொல்லி, அவங்களுக்கு என்னென்ன மேஜிக் தெரியுமோ அதெல்லாம் அவங்க வந்து செய்ய சொல்லுவாங்க. அதேபோல ஒவ்வொரு மேஜிக் பண்றவங்கலாம் வந்து, ஒவ்வொரு வித்தைய வந்து காட்டி, மன்னன வந்து சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அத பார்த்து வந்து மக்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சந்தோஷப்படுவாங்க. இப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, நெறைய மொத்தம் ஒரு 50 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. 49 பேர்கிட்ட எல்லா அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையுமே அரசர்கிட்ட வந்து செஞ்சு காட்டிட்டாங்க. ஆனா, அவரோட பேர் வந்து 50வதா ஒரு ஆள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா? அவரோட மனசுல என்ன தோணுது அப்டின்னா, நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே அவங்க வந்து பண்ணிட்டாங்க. அத பார்த்து மக்களும், மன்னர்களும் நல்லா சந்தோஷப்பட்டாங்க. ஆனா, நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, அ அவங்கலாம் பண்ணாத ஒரு வித்தியாசமான ஒரு மேஜிக்க வந்து பண்ணி, மன்னனோட மனசுல வந்து இடம் பிடிச்சு, நமக்கு தேவையான பொன் பொருளெல்லாம் வாங்கிக்கணும். அப்படின்னு அந்த மேஜிக் பண்றவர் வந்து யோசிக்கிறாரு. யோசிச்ச உடனே, அப்படி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, அவர் வந்து மேஜிக் பண்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, மன்னரோட தலையில இருக்கிற கிரீடம் வந்து அப்படியே அவர் மேஜிக்கால காணாம போற மாரி பண்ணி விட்டுறாரு. உடனே அரசர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ரொம்ப வந்து கோவமாயிர்றாரு. மக்களுமே அது வந்து ஒரு வழியா ஆயிருது. என்னடா இது! ஏன்னா, அரசர வந்து எப்பயுமே அந்த கிரீடத்தோட தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க. அந்த கிரீடம் இல்லாம வந்து ஒரு நாள் மக்கள் வந்து பார்த்ததில்ல. அப்படி இருக்கையில, அரசருக்கு வந்து சரியான கோவம் வந்துருது. கோவம் வந்த உடனே என்ன பண்றாருன்னு, காவலாளிகள வந்து கூப்ட்டு, இவன பிடிச்சு ஜெயில்ல போடுங்க. போட்டுட்டு 7 நாள் கழிச்சு இவனுக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து குடுத்துருங்க. அப்படி சொல்லிட்டு உடனே முடிவெடுத்துருவாரு. முடிவெடுத்த உடனே, அந்த காவலாளிகளும் அந்த மேஜிக் பண்றவர வந்து கூட்டிட்டு போயி, ஒரு சிறையில வந்து அடைச்சு போட்டுறாங்க. அந்த மேஜிக் பண்றவரோட ஒய்ஃப் வந்து இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து டெய்லி போய் அந்த மேஜிக் பண்றவர போய் பார்க்குறாங்க. "என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே! என் வாழ்க்கை என்ன ஆக போதுன்னே தெரியலையே! உங்கள தூக்குல போட போறேன்னு சொல்லியிருக்காங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி வந்து ரொம்ப வந்து அழுவாங்க. அழுத உடனே அவர் வந்து சொல்லுவாரு, "நீ கவலைப்படாத. நமக்கு வந்து இன்னும் 7 நாள் இருக்கு. அந்த 7 நாள்ல நமக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு மாற்றங்கள் வந்து நமக்கு வந்து வரும். அதனால நீ வந்து எதுவுமே ஃபீல் பண்ணாத." அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் பண்றவர் வந்து சொல்லி விடுவாரு. சொன்ன உடனே கடைசியா 7வது நாள் வருது. தூக்கு போடுற நேரமும் வருது. அப்ப வந்து ஒரு ஒரு வார்த்தை மட்டும் அந்த மன்னர்கிட்ட வந்து சொல்றான். "மன்னரே நான் சொல்றது ஒரு நிமிஷம் மட்டும் கேளுங்க. என்கிட்ட வந்து ஒரு பறக்கிற குதிரை வந்து ஒண்ணு இருக்கு. அத வந்து நான் வந்து 2 வருஷமா பழக்கிட்டேன். 3 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா, அந்த குதிரை வந்து கண்டிப்பா பறக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொன்ன உடனே மன்னனுக்கு வந்து ஒரே சந்தோஷமாயிரும். ஓஹோ! அப்படியா? அப்படின்னா நமக்கு வந்து அந்த மாரி பறக்கிற குதிரை கிடைச்சுச்சு அப்படின்னா, நம்மளும் போர்ல வந்து வெற்றி பெற்றலாம். நம்மளும் பறந்து பறந்து யார் யார் என்ன பண்றாங்களோ அவங்கள பார்த்து நம்ம தாக்கி நம்ம வந்து எப்பயுமே எல்லா பொருட்களையும் வந்து நம்ம வந்து வெற்றி பெற்றலாம். அப்படின்னு அவர் வந்து நெனப்பாரு. நினைச்ச உடனே அப்ப அவர்கிட்ட வந்து மேஜிக் பண்றவர் வந்து அவரு சொல்லுவாரு, "அப்படியா? அப்படின்னா நான் வந்து உனக்கு வந்து ஒரு இது சொல்லுவேன். இத வந்து நீ கேட்கணும்." அப்படின்னு சொன்னோனே, "சரி மன்னான்னு" சொல்லுவான். "நீ வந்து உன்ன வந்து இப்ப நான் விட்டுட்டேன் அப்படின்னா, அந்த பறக்கிற குதிரைய வந்து நீ வந்து எனக்கு தான் குடுக்கணும். வேற யாருக்குமே கொடுக்கக்கூடாது." அப்படி சொல்லுவான். சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு இவனும் போயிருவான். அந்த குதிரைய வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, மன்னர் வந்து இறந்து போயிருவாரு. மன்னர் இறந்து கொஞ்ச நாள்லயே அவனோட குதிரையுமே இறந்து போயிரும். இனிமேலு அவன வந்து தண்டிக்கிறதுக்கோ, ஏதோ ஒரு நியாயம் கேட்கறக்கோ, ஏதோ ஒண்ணு பண்றதுக்கோ யாருக்குமே உரிமை கிடையாது. ஏன்னா கேட்க வேண்டிய மன்னரும் போயிட்டாரு. அந்த குதிரையும் இறந்துருச்சு. இதுக்கப்புறம் அவன் வந்து அவனோட மனைவி, பிள்ளைங்களோட சந்தோஷமா வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தான். இதுலருந்து என்ன தெரியுது அப்டின்னா, நம்மளும் ஒரு விஷயம் நமக்கு நடக்குது அப்டின்னா, அத நெனச்சு நம்ம வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து வந்து நம்மளோட நேரமும், காலமும் மாறும் என்ற நம்பிக்கையில இருந்தோம் அப்டின்னா, நம்மவும் வாழ்க்கையில வந்து வெற்றி பெற்று வாழ்க்கையில வந்து முன்னேறலாம் இந்த கதையின் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.